அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் வந்து இந்த பெண் பாவம், ஆண் பாவம் 2 விஷயமுமே சொல்கிறேன். இவர் விஷால் சார் அவர்கள் சொல்கிற விஷயம் வந்து என்னென்னா, அவர் எப்பவுமே ஒரு அற்புதமான விஷயத்த சொல்கிறாருன்னு வச்சுங்க. ஆனாலும் அந்த பரிகாரம் இப்போல்லாம் அவருக்கு வந்து அந்த பரிகாரம் அந்த இது வேறு அந்த கரு ஒன்று இன்னொரு தாமரை என்றவங்க இதெல்லாம் சொல்கிறாரு. இதுக்கு பரிகாரம் இதுவாக தான் இருக்குன்ற மாதிரிலாம் இப்போ சொல்கிறாரு. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே திருமண கொடுப்பினா அதுதான் சொல்ல முடியும். அதுக்கு பரிகாரம்லாம் கிடையாது. ஒருத்தர் லவ் பண்ணிட்டாங்கன்னா அது கிடையாது. கோவப்படுவார். ஏன்னா அவர் சொல்லியிருக்கார், எனக்கே செவ்வாய்க்கிழமை இருக்குது அப்படி சொல்லியிருக்கார். செவ்வாய்க்கிழமை இருக்கிறவங்க கோவப்படக்கூடாது, அதான் பரிகாரம் அப்படி சொல்கிறாரு. ஆனால் இப்போ அவர் வந்து சில விஷயத்த சொல்லிடுறாரு. அது எனக்கு புரிஞ்சிருது. ஆனால் அதில் ரொம்ப என்னுடைய வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட விஷயங்களை கடவுளாகவே பார்த்து அவர் மூலமாக எனக்கு சில விஷயங்களை இண்டிகேட் பண்ணுறாரு. நான் வந்து என்னை வளர்த்த அப்பா சின்ன வயசுலேருந்தே ராமாயணம், மகாபாரதம், அப்புறம் இன்னொரு கதை வருமே, இந்த பொய்யே சொல்ல மாட்டாங்களே, இந்த ஹரிச்சந்திரன், அந்த 3 கதையை டெய்லி ஓடும். டெய்லி அந்த கதையை நான் கேட்கணும். அந்த மாதிரி அவர் வீட்டில் ஃபுல்லாக ராமர் கிருஷ்ணர் படங்க தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும். அதில் வேறு ஃபாலோ பண்ணணுன்னு வேறு நினைப்பார் அவர். அதுபடி அதில் இருக்கிற தர்மன் மாதிரி நம்ம இருக்கணும், அதில் இருக்கிற கண்ணன் மாதிரி நம்மள இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதோடு இல்லாமல் ட்ரெஸ் வேறு பண்ணிக்கிறது. கண்ணன் மாதிரி ட்ரெஸ் வேறு பண்ணிக்கிறது. ஆனால் அதெல்லாம் என் கண்ணில் பார்க்கல. அதெல்லாம் வந்து என்னை வளர்த்த அம்மா சொன்னாங்க. என்னை வளர்த்த அம்மா அவருக்கு ஒரு பெண் மாதிரி உறவு. அவர் வந்து என்னை வளர்த்த அம்மாவுக்கு சித்தப்பா அவர். அவர் வந்து அது அவங்க எல்லாம் நாங்கள்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதில் அவர் வந்து எப்படியெல்லாம் பண்ணுவார், ட்ரெஸ் பண்ணுவார், கிருஷ்ணர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு குதிரை மேலே ஏறிட்டு போவார் அப்படின்ற விஷயங்கள்லாம் வேறு மற்றவங்க சொல்லி நான் கேட்டேன். நான் வந்து ரொம்ப சின்ன வயசில் எனக்கும் அவருக்கும் எனக்கு வந்து அவர் ஒரு தாத்தா வயசு. அவர் அது என்னை வளர்த்த அம்மாவுக்கு தான் அவர் அப்பா வயசு. சரிங்களா? சொல்லப்போனால் என்னை வளர்த்த அம்மாவையும் என்னையும் 2 பேரையுமே அவர் வளர்த்தாருன்ற மீனிங் தான் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இதில் அவர் என்ன மாதிரி கண்ணன் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு கண்ணன் மாதிரி கலராக அந்த நம்ம இதில் பார்ப்போம் இல்லைங்களா, ஃபோட்டோஸில் அந்த மாதிரி ஷாலுங்க, அந்த மாதிரி கலர் துணிங்களை அந்த கண்ணன் மாதிரியே பண்ணிக்கிட்டு, ஆனால் குதிரை மேலெலாம் ஏறி போகிறது, அப்புறம் குதிரை வண்டி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசான பின்னாடி குதிரை வண்டியை வச்சுக்கிட்டார் போல். அதெல்லாம் எனக்கு சொல்ல கேள்வி. ஆனால் நான் இருந்த காலத்தில் குதிரை வண்டியில் போயிருக்கேன். குதிரை வண்டியில் போய் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சில விஷயங்கள்லாம் சொன்னால் தற்பெருமையாக இருக்கும்னு நான் என்றைக்கும் சொன்னதில்லை. என்றைக்கும் வெளியில் அந்த கதைங்களை நான் சொன்னதில்லை. போயிட்டு நான் ரொம்ப பயப்படுறேன். அந்த குதிரை வண்டியில் போகும்போது தூக்கி போடும்போதெல்லாம் நான் அதில் ஏறவே மாட்டேன்றேன்னு சொல்லிவிட்டு போய் கார் வாங்கினார் அவர். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது மேட்ரு கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ விஷால் சார் சொன்ன விஷயங்கள் வந்து அந்த நட்சத்திர தொடர்புகள், அந்த கர்ம தொடர்புகள் நான் வச்சுக்கிறேன். ஆனால் எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு பல தலைமுறை கதைகள் தெரியுதுன்னா, எனக்கு ஒரு 100 வயசு இருந்தால் எத்தனை கதை தெரியுமோ அவ்வளோ கதை தெரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே, அவர் வந்து அவருக்கு முன்னாடி தலைமுறை 2 தலைமுறை விஷயங்களை என்கிட்ட ராமாயண மகாபாரதம் கதை சொல்கிற ஆள் அந்த முன்னாடி தலைமுறைக்கு 2 தலைமுறை கதைகள்லாம் சொல்ல மாட்டாரா என்கிட்ட. அதனால் அந்த வாழ்வியல் முறைகள் எனக்கு தெரியும். அது என் மனசுக்குள்ளேயே பதியத்தினால என்ன ஆகுதுன்னா, அதில் என்னென்னலாம் ஆண்களை அடக்கி பண்ணுறது, பெண்களை அடக்கி பண்ணுறது விஷயங்களாக இருக்கட்டும். தெருவில் நான் இருந்தது வேறு கிராமத்தில், என்னுடைய பயாலஜிக்கல் அப்பா அம்மா இருந்தது வேறு கிராமத்தில். எல்லாமே கிட்ட தான். ஒரு வண்டியில் போயிட முடியும். நடந்து போகிறதுனா கொஞ்சம் ரொம்ப இதாகும்னு வச்சுங்க. வண்டியில் போயிட முடியும், உங்களுக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அதில் எனக்கு இதில் கல்யாணம் அவர் போயிட்டு பின்னாடி அவர் 16 வருஷம் அவர் கூட இருந்தேன். இந்த ராமர் எப்படி காட்டுக்கு போனதுன்ற மாதிரி அந்த மாதிரியே அது நிறைய லைஃப்பில் சில விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த வீட்டுக்கு போன பின்னாடி அம்மா கூட கொஞ்சம் நான் பயாலஜிக்கல் அம்மா கூட கொஞ்சம் பேச்சு வார்த்தை பேசி, இப்போது சென்னைக்கு நான் தான் அவங்கள கூட்டின்னு வந்துடுறேன் சென்னைக்கு. அப்போது அவங்க கூட ஃபோனெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கக்கிட்ட ஃபோனில் பேசும்போதெல்லாம் அவங்க சொன்ன அவங்களுடைய அம்மா வீட்டு கதைகள், பயாலஜிக்கல் அம்மாவனுடைய அம்மா வீட்டு கதைகள், அப்போ அதனுடைய ஒரு 2 தலைமுறை கதைகள், அது இல்லாமல் என்னை வளர்த்த அம்மா சொல்கிற வேறு விதமான கதைகள், வேறு விதமாக சினிமாட்டிக்காக இருக்கும். எங்கள் வளர்த்த அம்மா சொல்கிற விஷயங்கள்லாம் அன்றைக்கி அப்டேட்டில் என்ன லலிதா பத்மினி, ராகினி, உங்களுக்கு ஜெமினி கணேசன், இவங்க இதெல்லாம் என்ன இருக்குதோ அந்த வாழ்க்கை முறைகள், அந்த சினிமா கதைகள், அப்புறம் இந்த வீட்டில் நடந்த கதைகள், யாரெல்லாம் யாரை விரும்பின கதைகள், ஆனால் கல்யாணம் எப்படி மாறின கதைகள், யார் வீட்டில் எந்த மாதிரி அடக்குமுறைகள் இருந்தது, இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி விஷயங்கள்லாம் வளர்த்த அம்மா மூலமாக தெரிஞ்சுக்கிறேன்.
அப்புறம் நானே என்னுடைய லைஃப்பில் நான் இருக்கிற காலத்தில் நான் நேரில் பார்க்குறேன் சில விஷயங்களை. அப்போது எல்லா வீட்டை பற்றியும் ஒரு இது எடுத்துக்கிறேன். எல்லாருக்கும் அது இருக்காது. நட்சத்திர காரணமோ ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு அது குறிப்பெடுத்து நோட்டில் எழுதி வச்சுக்கிற குணம் இருக்குது. கதையும் எழுதுகிறேன், கவிதையும் எழுதுகிறேன் சின்ன வயசுலேருந்து. அதனால் அதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிற குணம் இருக்குது எனக்கு. அதனால் எல்லாத்தையும் என்னால் வரிசைப்படுத்தி பார்க்க முடியுது எனக்கு. அந்த மாதிரி இவர் சொல்கிறது வந்து இப்போ இவர் சொல்கிறது வந்து ஒரு வீட்டில் பெண்களை மட்டத்தட்டி பேசுறது, பெண்களை வந்து அடக்கி பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுதான் பெண் பாவம் அப்படின்றது. பெண் சாபம் மட்டும் எப்பவுமே இருக்கக்கூடாதுப்பா, பெண்ணு மட்டும் ஒரு பெண் சாபம் மட்டும் இருக்கவே கூடாது, அவ்வளோதான் அப்படின்னுவாங்க எல்லாரும் பேசும்போது. எல்லாருமே மைண்டில் இருக்குது என்னன்னா, ஒரு பெண்ணை ஒரு ஆண் வந்து எதனா ரேப் பண்ணி கெடுத்துட்டான்னா அப்போது அந்த பெண்ணு சாபம் பண்ணி அந்த வீட்டு மேலே சாபம் வச்சிரும். ஒரு பெண்ணை தப்பாக மட்டும் அவளை வந்து இது பண்ணிட்டோம்னா அந்த வீட்டுக்கே அந்த பெண் சாபம் வந்துடும். இல்லைன்னா அந்த பொண்ணு ஏதோ ஒரு காரணத்தினால சூசைட் பண்ணிச்சானா அப்போ அந்த வீட்டில் சாபம் கொடுத்துட்டு போயிடும். இவ்வளோ தான் எல்லார் மைண்ட்லேயும் இருக்குது. அந்த பெண்ணை வேறு ஒரு வகையில் மனதால் ஒரு அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறதெல்லாம் பண்ணால் அதெல்லாம் லிஸ்ட்டில் கிடையாது. இப்படி தான் எல்லார் மைண்ட்லேயும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் மெயினாக அவர் வாயாலேயே விஷால் சார் சொன்னது என்னென்னா, இந்த பெண்களை மெயினாக குறிப்பாக மனைவிமார்கள் தான் அதில் மாட்டுவாங்க. இதில் பெண்களை மட்டம் தட்டுறவங்கள இது வந்து அதுதான் பெண் பாவம்ன்றது. அப்புறம் அந்த மாதிரி என்ன சாட்சின்னு கேட்குறாரு. அவர் எதிரில் இருக்கிறவர் இன்டர்வியூ பண்ணுறவர் கேட்குறாரு, இந்த ஜென்மத்திலேயே அது முடிஞ்சு போயிடுமா, இல்லை வேறு ஜென்மத்தில் வருமா, அந்த மாதிரி பெண்களை இந்த மாதிரி பண்ணமானா வேறு ஜென்மத்தில் வருமா அப்படின்றலாம் கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது அந்த ஜென்மத்திலே வருமா, வேறு ஜென்மத்தில் வருமா, அது எப்படி பழி வாங்கும் அப்படின்றத பற்றிலாம் அவர் சொல்லலை. ஆனால் ஏன் அதை என்னால் சொல்ல முடியுதுன்னா, இப்போ நான் சொன்னேனே அந்த கதை தான். நிறைய தலைமுறை கதைகளையும், நிறைய ஊரினுடைய கதைகளையும், நிறைய என்னுடைய வாழ்க்கை சமயத்திலே வாழ்ந்த கதைகளையும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது. அதனால் இவர் சொல்கிற அந்த நட்சத்திர விஷயங்கள், இவர் சொல்கிற அந்த கர்மா விஷயங்களில் என்னால் கம்பேர் பண்ணி ஒரு ப்ரூஃபாக என்னால் அதை சொல்ல முடியுதுன்றதுக்கு தான் நான் சொல்கிறேன். அவர் என்ன சொன்னார்னா, அப்படி பெண் பாவம் இருந்து அந்த வீட்டில் தொடர்ந்து ஒரு தலைமுறையோ 2 தலைமுறையோ இருந்ததுன்னா, திருவோணம் திருவாதிரை, சிவனுக்குரிய அந்த திருவாதிரை, அந்த திருவோணம்ன்றது விஷ்ணு, திருவோணம் திருவாதிரை அப்புறம் சித்திரை, இந்த சித்திரை இந்த 3 நட்சத்திரத்துலேயும் அந்த வீட்டில் பிறப்பாங்க அப்படின்னு. இப்போ நேற்று சொன்னல, அதுவும் விஷால் சார் சொன்னதான் சொன்னேன் பாருங்கள். கன்னிதெய்வ ஆத்மா அந்த வீட்டு மேலே யாரோ குட்டி பொண்ணு போயிருந்தாலோ அல்லது அந்த வீட்டு மேலேயே அது பாசத்தோடவே இருக்கும். அவங்கள வச்சு கும்பிட்டா இன்னும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா அந்த வீட்லேயே அந்த வீட்டினுடைய பாசத்தின் மேலேருந்து அந்த ஆத்மாக்களே அந்த வீட்டில் வந்து கார்த்திகை, உத்திரம், உத்திராடத்தில் பிறக்கும் அப்படின்றது. அதே மாதிரி இன்னொரு 3 நட்சத்திரங்கள் அவர் சொல்லியிருப்பார். அதாவது பித்ருதோஷம், வெள்ளடி இது கேட்குதுங்களா, பித்ருதோஷம் யாருக்குன்னா, யாரெல்லாம் மூதாதையாரை வழிபடலையோ, யாரெல்லாம் திதி குடிகளையோ அவங்க வீட்டில் ஒரு 3 நட்சத்திரம் சொல்லியிருப்பார். அதில் சதயம் கூட வரும். அந்த மாதிரி இவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வீட்டில் ஒரு பெண் பாவம் இருந்ததுன்னா அந்த வீட்டில் வந்து திருவோணம் திருவாதிரை சித்திரை பிறக்கணும். இதில் என்ன மேட்ருன்னா, எங்கள் பயாலஜிக்கல் அம்மா வீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீட்லேயும் இந்த 3 நட்சத்திரத்துலேயும் ஆள் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. இப்போ எங்கள் மாமியார் வீட்டில் இருக்குது பாருங்கள், எங்கள் மாமியார் வீட்லேயும் திருவோணம் திருவாதிரை சித்திரை இல்லை, நட்சத்திரத்தில் இல்லை. அப்படின்னாவே என்ன அர்த்தம், அவங்க வந்து பெண்களை அடிமையாக நடத்தலை அப்படின்னு. ஆனால் ரொம்ப இந்த அடிமையாக நடத்துகிற லிஸ்ட்டில் தான் ஊர் உலகம் எப்படி பார்க்கும் என்னுடைய ஹஸ்பண்டுன்னா, என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு தானே தெரியும். அவர் ஆரம்ப காலத்துலேருந்து அவரை ஒரு பெண்ணை வந்து இதுவாக நடத்துகிறது அப்படின்றது தான் தெரியும் எல்லாருக்கும். ஆனால் எனக்கு தான் தெரியும் அது என்ன மேட்ருன்னா, அந்த ஸ்துல ஆத்மானுடைய வேலை அது. நான் ஸ்தம்னையில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது ஸ்துலு அமானுஷ் இதுக்கு நான் ஸ்துலுன்னு மட்டும் பேர் வச்சுனா எல்லாரும் சண்டைக்கு வரக்கூடாதுன்றதுனால இது கூட நான் ஸ்துலு அமானுஷ்னு சேர்த்துக்கிட்டேன். நான் அந்த ஒரு வேறு கொடூரமாக மாறுது பற்றி அது தூய ஆத்மாவிலேருந்து, அதுக்கு ஸ்துலு அமானுஷ் ஆத்மான்னு தான் இப்போதைக்கு நான் பேர் வச்சுருக்கேன். இந்த ஸ்துலு அமானுஷ் ஆத்மா வந்து தான் என்ன பண்ணுதுன்னா, அந்த யாரை பழி வாங்கணும்னு அது நினைக்குதோ, யார் மீது அது டார்கெட் வச்சுருக்குதோ அவங்க வாழ்க்கை இந்த மாதிரி அமைஞ்சிடணும், அவங்க வாழ்க்கை இந்த மாதிரி துன்புறுத்துகின்ற கணவன் அவனுக்கு அமைஞ்சிடணும் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு கல்யாண வயசுலேருந்தே அது பிளான் பண்ணுது. அந்த பொண்ணுக்கு கல்யாண வயசுலேருந்தே அது பிளான் பண்ணுது. அது பிளான் பண்ண மாதிரியே அந்த ஒரு சொந்தக்காரங்களில் எந்த நட்சத்திரத்தில் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குதோ ஒரு 4-5 பேர் இருந்ததுன்னா அதில் யாருக்கு
நம்ம பழி வாங்க வேண்டிய அந்த பெண் போய் சேரணும்னு இருக்குதோ, அதை அந்த மெயின் சுலு ஆத்மா அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன வயசாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோ. ஆனால் அதுக்கு தொடர்பாக இருக்கிற சுலு ஆத்மா, டூப்ளிகேட் ஸ்தூல ஆத்மான்னு சொல்கிறேன் பாருங்கள் நான். அவங்கெல்லாம் துணை புரிஞ்சு வானத்தில் இருக்கிற அந்த அசுர சக்திகளினுடைய துணையோட அந்த ஒரு ஆண்மகனிடம் கொண்டு போய் அந்த பொண்ணை சேர்க்குது. இப்போது ஏன் எங்கள் வீட்டில் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துலையோ திருவோண நட்சத்திரத்துலையோ சித்திரையிலையோ பிறக்கலைன்னா, அது சுலு ஆத்மா எடுத்துன்னு போய் தான் என்னை வந்து என் கணவர் கூட சேர்த்து வச்சுக்குது. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கினான்னா என் வாழ்க்கையில் நான் அவஸ்தைப்படணுன்றதுக்காக அங்கே எடுத்துன்னு போய் சேர்த்து வச்சுருக்குது. அந்த சுலு ஆத்மா தான் அது வேலையை பார்த்துக்குதோ தவிர, உண்மையிலே இந்த வீட்டில் வந்து பெண்களை அடிமையாக நடத்துகிற பழக்க வழக்கம் இல்லை. ஏன்னா எங்கள் மாமனார் கூட ஒரு கெட்ட வார்த்தையோ ஒரு இது பண்ணியோ எங்கள் மாமியாரை பண்ணி நான் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி எங்கள் மாமனாரினுடைய அப்பா பேர் பஞ்சாட்சரம், என்னை வளர்த்தவர் பேரும் பஞ்சாட்சரம் தான். என்னுடைய மாமனாருடைய அப்பாவு பஞ்சாட்சரம். அவரும் கூட அவர் மனைவியை இதுவாக நடத்துனதில்லை. அந்த மாதிரி ஒரு ராணி மாதிரி தான் இருந்தாங்க. ஒரு பெண் ஆதிக்க ஒரு மாதிரி தான் இருந்ததா நான் கேள்வி. நான் அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணின்னு போயிட்டு ஒரு 4 வருஷம் அந்த அம்மா இருந்தாங்க, மாமியார். ஆனால் அந்த அம்மாவும் வண்டி கதை சொல்கிறவங்க. எந்தெந்த காலத்துலேயும் நடந்ததெல்லாம் வண்டியாக கதை சொல்கிறவங்க அந்த அம்மா, கண்டினியூஸாக காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்குவேன் நான். அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும்போது தெரியுது. அதே மாதிரி எங்கள் பயாலஜிக்கல் அம்மா வீட்டில் இருக்கிறவங்களும் தெருவில் எல்லாருமே ஆணாதிக்கம்னா உங்களுக்கு நிறைய எல்லா வீட்லேயுமே இருக்கும். மாமியாருங்களே பண்ணுவாங்க. புருஷன் சாப்பிட்ட பின்னாடி தான் அவங்க சாப்பிட்ணும். அவங்களுக்கு ஸ்பெஷலாக இவங்களுக்கு எதனா இருக்கிறதுல ஸ்பெஷலாக இருக்கிறத ஒரு நான்வெஜ் பண்ணால் கூட அதில் ஸ்பெஷல் இது வந்து அந்த கணவனுக்கு, அந்த வீட்டில் அந்த தலைவனுக்கு, அவனுக்கு தான் போகணும். மற்றபடி அதே மாதிரி ஒரு சாப்பாடு செஞ்சால் கூட ஒரு 4 தோசை சுட்டியானா அதில் 2 தோசை தீஞ்சு போச்சுன்னா அதை நீ சாப்பிட்ணும் அப்படின்ற பழக்கம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அதுதான் எனக்கு ஆத்திரத்தினுடைய உச்சமாக இருக்குதுன்னு சொல்கிறேன் நான். அந்த மாதிரி அதில் இப்படி பெண்களை அந்த குடும்பமாக சேர்த்து பண்ணுச்சு. இதில் பெண்களை பண்ணுறதெல்லாம் யாரான்னு கேட்டால் அந்த ஆணின் அம்மா. இந்த பெண்களை பண்ணுற லிஸ்ட்டில் வரதெல்லாம் யாரான்னு கேட்டால் அந்த ஆணின் அம்மா. அந்த மாதிரி உனக்கு அந்த குரூப்பு அந்த மெயின் சுழு ஒரே ஒரு இடத்துல தான் நிற்கும். அதை சுற்றி இது டூப்ளிகேட் இதெல்லாம் நிற்கும். அந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு இந்த பெண்கள் வந்து ஒரு சமைக்கிறதுக்காக ஒரு ஆளாகவே வச்சுக்கிறது, ஒரு இதுவாகவே ட்ரீட் பண்ணுறது. இன்னும் கொஞ்சம் மோசமான வீட்டில் இந்த பெண் சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது இந்த நட்சத்திரத்தில் பிறக்கும் அப்படின்றார், அவ்வளோதான். ஆனால் அதுக்கான சாபம் என்னடா நடக்கும்னு பார்த்தா அதுக்கான இந்த ஜென்மத்திலே முடிஞ்சிடுமான்னு கேட்குறாரு. அவர் நட்சத்திரம் பேர் தான் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு மேலே வந்து அந்த வீட்டில் வந்து இந்த நட்சத்திரம்லாம் பிறக்கும்னு சொல்கிறாரு. இன்னும் டெப்த்து போல் விஷால் சார் வந்து இன்னும் டெப்த்து போல். ஆனால் டெப்த்து நான் பார்த்த விஷயங்கள் இருக்குது. அது என்னதுன்னா, நீ என்ன கமெண்ட்டு பண்ணி மனம் வலிக்க செய்தியோ யாரெல்லாம், அந்த கமெண்ட்டெல்லாம் யாருக்குடா வருதுன்னா அவங்க பெற்ற பசங்க காலத்தில் வருது. இல்லை பெற்ற பசங்க காலத்தில் நம்ம பசங்கள்லாம் ஒழுக்கமாக தான் இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்த மருமகள்களை இல்ட்ரீட் பண்ணுறது மட்டும்தான் விஷால் சார் சொல்கிறாரு. ஆனால் வீட்டுக்கு வந்த மருமகள்லேயே ஒரு 4-5 மருமகள் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த மாமியார் என்ன பண்ணோன்னா அதில் பிடிச்ச மருமகளை ஒரு கமெண்ட் பண்ணும், பிடிக்காத மருமகளை ஒரு கமெண்ட் பண்ணும். பிடிச்ச மருமகளுக்கு பிறந்த குழந்தைகள் உடம்புல அது ஜீன் இருக்குது. பிடிக்காத மருமகளுக்கு பிறந்த குழந்தையிலையும் அந்த பொம்பளையோட ஜீன் தான் இருக்குது. இந்த இடத்துல நான் பொம்பளை தான் சொல்ல முடியும் அவங்கள. அந்த பொம்பளையோட ஜீன் வந்து பிடிக்காத மருமகளுக்கு பிறந்த குழந்தையும் ஜீனு அதில் தான் இருக்குது. ஆனால் ஒரு வளர்ந்த ஸ்டேஜில் பேரம்பேத்திங்கெல்லாம் வளர்ந்த ஸ்டேஜில் ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பேசுகிறாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த வீட்டுக்கு வரதும் போகிறதுமா இருக்கிறாங்க, லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் தான் ஆக போகுதுன்னு தெரியுது. ஆனாலும் அதை இழிவுபடுத்தி பேசுறது. காரணம் என்னன்னா அந்த மருமகள் மேலே எனக்கு எதிர்ப்புக்குதுன்றதுனால அந்த மருமகளுக்கு குழந்தை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நல்லா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அவங்க அப்பா அம்மா கூட ஏற்றுக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா கூட அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆக போதே அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கே வந்து போகிறது. ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் அவன் தான் மாப்பிள்ளை, அவன் தான் மருமக, அவன் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் எடுத்துக்கிறாங்க. இப்போது இந்த வீடியோவை பாதியில் கட் பண்ணி நான் போகிறதுக்கு காரணம் எங்கள் ஹஸ்பண்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தார். நான் சொன்னேன் இல்லைங்களா, பிரவீன் ராஜ்ன்ற ஒருத்தர் வந்து இந்த காரில் அவருடைய கதவு திறந்து ஹஸ்பண்டுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி ஆச்சுன்ற கதெல்லாம் சொன்னேன் பாருங்கள். அன்றைக்கி ராத்திரி தான் வந்து ஸ்தூல ஆத்மா பற்றி அவர் சொன்னார். அவர் பேர் வந்து மோகன் அவர் பேர்.
அந்த ஜோதிபீடம்ன்றவர் வச்சுட்டுருக்குது அவர் பேர். அவர் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஸ்தூல ஆத்மா கூடு விட்டு கூடு பாயும் அப்படின்னு 2 பொம்மை போட்டு இதுக்கு ஒரு பேருக்கு பிரவீன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்குன்றாரு. அது பிரபஞ்சமாக இன்றைக்கி நிறைய ஆன்மீக விஷயம் எனக்கு புரியறதுனால, அப்போனா ஸ்தூல ஆத்மா சம்மந்தங்குதா அந்த கார் இடிச்சதுலன்றதை புரிஞ்சுக்கிறேன் நான் இன்றைக்கி. இப்போது இந்த ஸ்தூல ஆத்மா எனக்கு 16 வயசு இருக்கும்போது என்னுடைய கணவர் உடம்புல ஸ்தூல ஆத்மா என் கணவர் உடம்புல போல அது ஸ்தூல ஆத்மா அந்த இடத்துல வேற ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த பர்சன் தான் என் கணவராக வரணும்னு முடிவு பண்ணுது. ஆனால் அது முடிவு பண்ணால் கூட அதுக்கு யாரா ஹெல்ப் பண்ணுறதுன்னு கேட்டால் வானத்தில் இருக்கிற அந்த அசுர சக்திகள். ஸ்தூல ஆத்மா டீம் யாருன்னு கேட்டால் அசுர சக்திகள் டீம் அது. இப்போ விஷால் சார் சொன்ன பெண்களை இது மாதிரி நடத்தினோம்னா அந்த வீட்டில் பெண் சாபம் வரும். அந்த வீட்டில் திருவாதிரை, திருவோணம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்களில் பிறப்பாங்க. அதுதான் சாட்சி. இந்த வீட்டில் நடந்திருக்குது இந்த விஷயம், பெண்களை அடிமைமாக ட்ரீட் பண்ணுற விஷயம் நடந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதான் சாட்சி அப்படின்றாரு. அதுக்கு பரிகாரம் அவர் என்ன சொல்வார், பெண்களை ரொம்ப இது பண்ணக்கூடாது, அவ்வளோதான் அவரால் சொல்கிறது வாய்ப்புக்குது. ஏன்னா எனக்கு இருக்கிற மாதிரி ஒரு 4 தலைமுறை, ஒரு 3 ஊர், ஒரு 10 தலைமுறை கதைகளை தெரிஞ்சுக்கணுன்னு அவருக்கு இது கிடையாது. ஏன்னா ஒரு பயங்கர ஸ்தூல ஆத்மாவை ஒரு எதிர்ப்பாக கொண்ட ஒரு விஷயத்தில் நான் வந்துட்டேன். கடவுளாக பார்த்து வேணுன்ட்டு என்னை உத்திராடத்தில் பிறகு வச்சுக்கிறார். ஆனால் அது விஷால் சார் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன் நான் அந்த விஷயத்த. உத்திராடத்தில் நான் பிறந்திருக்கிறேன்னா அதுக்கு இந்த காரணத்தோடு தான் பிறந்திருக்கிறேன்னா அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ இவர் எப்படின்னா, இப்போ எந்த வீட்டில் இல்லவே இல்லையே, எங்கள் மாமியார் வீட்டில் இந்த 3 நட்சத்திரங்களை பிறக்கலையே. அப்போனா அவங்க ஆண்களை அவர் சொல்கிற மாதிரி விஷயங்கள் கணக்கில் தான் வராரு. என்னோடய ஹஸ்பண்ட் இந்த பெண்களை மட்டம் தட்டணும்னு பண்ணல அவர். அது அவர் உடம்புல உட்காந்துங்கிறது வேறு ஒரு ஆத்மா. அவர் உடம்புல உட்காந்துங்கிறது ஸ்தூலு கிடையாது. நான் சொல்கிறேன் பாருங்கள், ஸ்தூலுன்றது ஒரு தூய்மையான ஆத்மா, அவ்வளோதானே. அது ரொம்ப அதீதமான பாசம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 3 விதமான காதல் உண்டு உங்களுக்கு. ராஜச குணம், தாமச குணம், சாத்வீக குணம். இந்த 3மே நீ ஒரு மகாராஜாவாக இருந்தாலும் சரி, நீ ஒரு லவ் பண்ணாலும் சரி, நீ சாதாரணமான ஒரு குடிமகனாக இருந்தாலும் சரி, அந்த 3 விஷயமே எப்படி செயல்படும்னா அதனுடைய தன்மைகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அது ராட்சச அது. இப்போ இது ஒரு காதல் கொண்டுட்டோம்னா அந்த பெண்ணை வசீகரிக்கிறதுக்கு அந்த பெண்ணுக்கு எப்படியெல்லாம் பிடிக்கும், அந்த பெண் மனசில் நாம் இடம் பிடிக்கணும். அந்த பெண்ணுக்கே நம்மளை பார்த்தா காதல் வரணும். அதுக்கு என்ன செஞ்சால் அந்த பெண்ணே நான் காதலிக்கிறேன்னு சொல்லும் அப்படின்னு பண்ணுறது சாத்வீக குணத்தோட இதுவாக இருக்கும் உங்களுக்கு. தாமச குணத்தோட இது என்னவாக இருக்கும்னா, மனசில் ஆசையை வச்சுட்டுருக்கும், கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசை வச்சுட்டுருக்கும். ஆனால் அதை தைரியமாக என்றைக்குமே சொல்லாது. உன் எதிர்க்கே அந்த பொண்ணு எதிர்க்க உன்னத்தை ப்ரப்போஸ் பண்ணால் கூட அவனை போய் போட்டு தள்ளுற கூட தைரியம் இருக்காது. ஆனால் பின்னாடி ஸ்தூல ஆத்மாவுக்குனுடைய ஃப்ரெண்டாக போகிறவங்க யாரான்னு கேட்டால், பின்னாடி அந்த ஸ்தூல ஆத்மா கொடூர குணங்குறவங்களுக்கு யாரா ஃப்ரெண்டாக போகிறாங்கன்னு கேட்டால், இந்த சாத்வீக குணம் இருக்கிறாங்க, தாமச குணம் தாங்க பார்த்தீங்களா, அவங்க தான். ஏன்னா அன்னைக்கு இன்ட்ரோவர்ட்டாக இருந்து தான் மனசில் இருந்த டைரெக்டாக வெளியில் சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் இல்லாததனுடைய காரணம் போனால் போட்டோன்னு விட்டுறது அந்த இதில் தாமச குணம் தான். ஆனால் அதுக்கு என்றைக்குமே அவங்களுக்கு நேரடியாக பண்ணுறதுக்கு தைரியமே இருக்காது. என்றைக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு ராஜ்யத்தை பிடிக்கிற மாதிரியோ, இல்லை தனக்கு ஒரு பெரிய அந்தஸ்து வர மாதிரியோ, இல்லை தனக்கு ஒரு பெரிய தகுதி வருதோ, அன்றைக்கி மொல்லமாக அவங்கள பழி வாங்கிறது தான் முடியும் அவங்களால. அந்த பர்சனை யாரை காதலித்தோமோ அவர்களை தைரியமாக வெளிப்படுத்தி கொள்ள முடியாமல் அப்படியே இருந்து, அவங்களுக்கு யாரானா யாரை நம்ம காதலிச்சோமோ அவங்களுக்கு ஒரு ஸ்தூல ஆத்மாவனுடைய எதிர்ப்பு இருக்கிறவங்கள ஒரு ஃப்ரெண்டாவோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு அமைஞ்சு போச்சானா, அதன் மூலமாக அந்த நபரை பழிவாங்குவதற்கு தான் அதுக்கு சக்திக்குதோ தவிர ஒன்றும் முடியல. ஆனால் சாத்வீக குணம் இருக்கிறவங்களால என்ன பண்ண முடியும்னா, அவர்கள் மனதில் இடம் பிடித்து அந்த காதலியை ஜெயிக்க முடியும்ன்றது ஒன்று. சரி, ராஜச குணம் இருந்தால் என்ன நடக்கும்னா, நீ என்னை காதலிக்கலைன்னா நான் உன் முகத்தில் ஆசிடே ஊற்றுவேன். நீ என்ன காதலிக்கலை, எனக்கு பதிலாக நீ இன்னொருத்தனை லவ் பண்ணுறத நான் கண்ணில் பார்த்துட்டேன்னா நான் உன்னை கொன்னே போடுவேன். அதுதான். அதனால தான் அந்த ராஜச குணம் வேணான்றது, ராஜச குணத்துக்கான உணவுகளை கூட வேணான்றது, இந்த அசைவம் சாப்பிட்றது எல்லாமே வேணான்னு ஏன் சொல்கிறதுன்னா,
அந்த ஆனால் ஒரு போர், நீ மகாராஜாவாக இருக்கிற, நீ வெற்றி பெறணும், நீ இப்போ குதிரைப்படை யானைப்படையை ஹேண்டில் பண்ண முடியணும், உனக்கு ஃபிசிக்கலாக ரொம்ப பலமாக இருக்கணும் அப்படின்னா ராஜச குணம் இருந்து தான் ஆகணும். நீ ஒரு சத்திரியனாக இருக்கிறன்னா உனக்கு ராஜச குணம் இருந்து ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனால் சாத்வீக குணம்ன்றது தானே உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ணுற ஒரு இது இருக்கும் உங்களுக்கு. தாமச குணம் என்ன பண்ணுதுன்னா இன்ட்ரோவர்ட்டில் இருந்துட்டு அப்புறம் அது கைவிட்டு போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது பின்னாடி இருந்து முது பக்கம் வந்து தாக்குற வேலையை தான் அது பண்ணுதோ தவிர அந்த விஷயம் தனக்கு கிடைப்பதற்கு எந்த வழியோ அது செய்யணும்னு அது பண்ணுறதில்ல. அதுக்கு அதனுடைய குணமே எப்படி மாறி போகுது அதுக்கப்புறம்னா, தான் விரும்பிய ஒருத்தர் அவஸ்தைப்படட்டும், அவமானப்படட்டும், அதுக்கு ஒரு சுழு ஆத்மாவனுடைய துணையை கொண்டு நம்ம அதை பண்ணலாம் அப்படின்ற முடிவு தான் ஒரு காலத்தில் வருது. அது பின்னாடி காலத்தில் இப்படி தான் அவர் சொன்ன அந்த திருவாதிரை நட்சத்திரம் இதில் அந்த சுழு ஆத்மா எப்படி அதில் வேலை செய்யுதுன்னு பார்த்தா இப்படி தான் வருது. சரி, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஒரு நல்ல குணம் இருக்கின்ற, என் மீது மிகுந்த ஒரு பாசம் கொண்டு இருக்கின்ற ஒரு நபருடைய ஆத்மா என்னுடைய ஹஸ்பண்ட் உடம்புல போயிட்டுருக்கும். அது ஸ்தூல ஆத்மா கிடையாது. ஆனால் நான் அவர் கூட மனசளவில் எனக்கு அவர் ஏதோ ஒன்று ஏற்றுக்க மாட்டேங்குது. அவருடைய மேனரிசமோ, அவர் பழகிற விதமோ, அவர் பேசுகிற விதமோ எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு பிடிக்கக்கூடாதுன்னு தான் நான் அவரால் அவஸ்தையை தான் அனுபவிக்கணும்னு தான் அந்த ஸ்தூல ஆத்மா என்ன பண்ணியிருக்குது, அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிச்சு. அது முடிவு பண்ணதுக்கு யாரா ஹெல்ப் பண்ணுதுன்னா, வானத்தில் இருக்கிற அந்த தீய சக்திகள் ஹெல்ப் பண்ணி நான் அவருக்கு போகிறேன். ஆனால் அவர் வந்து எப்படின்னா, இப்போ பெல் அடித்து பண்ணும்போது கூட இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லாமே இந்தியாவில் இருக்கிற ஆண்கள்லாம் ஒரு மாதிரி, சரிங்களா? அதில் இந்த பெண் பாவத்தை அதிகமாக ஏற்படுறது யாருக்குடா நடக்கும்னா, இந்த பெண் பாவ லிஸ்ட்டில் விஷால் சார் சொன்ன மாதிரி விஷயம் யாருக்குடா நடக்கும்னு கேட்டால் இந்தியாவில் இருக்கிற ஆண்களுக்கு வீட்டில் நடக்கும் அதிகமாக. இதே நீ அமெரிக்காவில் போயிட்டோ இல்லை பார்த்தோம்னா அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நிறைய ஆண் பாவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஆண் பாவம் சினிமாவில் காட்டுறாங்க பார்த்தீங்களா? அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கும் அந்த ஆண் பாவம் விஷயம் வர்றதுக்கு வாய்ப்புக்குது. யார் வீட்டிலெல்லாம் பெண் பாவம் நடந்ததோ அந்த தலைமுறையில் வர தண்டனை தான் அது. அந்த தலைமுறையில் வர்ற தண்டனை தான் ஆண் பாவமாக வருது. ஆண் பாவம் சினிமா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி மாடனாக வருங்காலத்தில் அந்த பையனுங்களுக்கு பேரம்பேத்திங்களுக்கு அதுக்கப்புறம் வர்ற பொண்ணு சாதாரணமான ஒரு வீட்டிலேருந்து தான் வந்திருக்கும். அவங்க அப்பா வந்து ஆணாதிக்கம் பண்ணுற அப்பாவை தான் இருந்திருப்பார். ஆனால் உன் வீட்டில் வந்து மட்டும் ஊரில் உலகத்தில் இல்லாத சட்டம்லாம் பேசிகிட்டு இருக்கோம். என்னை நீ சம்மா ட்ரீட் பண்ணலையா, நீ இது பண்ணலையா, எல்லாத்துக்கும் ஃபெமினிசம் பேசுகிறதா இருக்கும். ஒரு சும்மா ஃபெமினிசம் பேசணும்னு பேசுகிறது ஆளாக இருக்கும். எவ்வளோ இறங்கி போனாலும் எவ்வளோ விட்டு கொடுத்தாலும் அந்த நம்ம இது ஈக்குவலிசம் இல்லை, அது ஈக்குவலிசம் இல்லை. நீங்கள் ஆண் பாவம் போய் படம் போய் பாருங்கள். அந்த மாதிரி பொண்ணு வாய்க்கும் அந்த வீட்டுக்கு. யார் வீட்டுக்கு வாய்க்கும்? இந்த திருவாதிரை, திருவோணம், சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பிறப்பார்கள். யார் வீட்டில் பெண் பாவம் இருந்ததோன்னு விஷால் சார் சொன்னாருங்க பாருங்க. அந்த பிறக்கிறது மட்டும் நடக்காது. அந்த வீட்டில் நீங்கள் ஆண் பாவம் போய் சினிமா போய் பாருங்கள். அதில் அந்த இடத்துல அந்த பொண்ணுங்க வந்து இதுதான் சமத்துவம், இதுதான் ஃபெமினிசம், இதுதான் ஈக்குவலு அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அந்த பையன் ரொம்ப நல்ல பையனாக இருப்பான், நிறைய விஷயத்துக்கு விட்டு கொடுக்குறவனாக இருப்பான். ஆனாலும் அவனை வேறு மாதிரி போட்டு தள்ளும். இதுதான் நடக்கும். ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருந்து பாதியில் விட்டு போன பாரு அவர் பெல்லட்சார்னு. இதே இவன் இந்த பர்சன் மாதிரி இல்லாமல் வேறு யாருனா இருக்கிற இதே இந்தியாவில் கூட இன்றைக்கி யூடியூப் வச்சுங்கிறவங்க யாருனா இருந்தாங்கன்னா அவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம போகும்போது டக்குன்னு பெல் அடிக்கக்கூடாது. அவங்க எந்த நேரம்னாலும் வீடியோ இந்த மத்தியான நேரமும் ஈவினிங் நைட்டு 7 தான் அவங்களுக்கான டைமு. அந்த இதில் எங்களுக்கு அலர்ட் பண்ணியிருக்கிற டைம் இதுன்னு இருக்குது. அதில் தான் அவங்க பண்ணுறாங்க. இப்போ நம்ம அதை பண்ண வேணாம், நம்ம பேசாமல் உள்ளே போயிட்டு அவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையான சாப்பாடு வச்சுட்ருப்பாங்க, நம்ம கேட்குற சமயம் நம்ம போய் கொடுத்துருவாங்க, அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ருப்பாங்க அப்படின்னு பண்ணிவிடுவாங்க. ஆனால் இவர் அது பண்ண மாட்டார். ஆனால் இதுக்காக அவரை நான் ஆண் பாவம் பெண்களை மட்டம் தட்டுற லிஸ்ட்லேயே இவரை என்னால் கொண்டு வர முடியாது. ஆனால் வேறு யார் இவருக்கு மனைவியாக வந்திருந்தாலும் இவர் அந்த லிஸ்ட்டில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் எனக்கு விஷயம் புரியறதுனால எனக்கு இவர் அந்த லிஸ்ட்டு கிடையாதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு இப்போ பல் டாக்டரு அவருக்கு இதெல்லாம் அப்பா அம்மா பேத்தி பேரன் வீட்டில் பேத்தி பேரன் இல்லை, அதாவது அப்பா அம்மா இன்னும் வீட்டில் இருக்கிறவங்க யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக இன்னும் வருங்காலத்தில் கூட யாருனா கூட அது அவங்க ஆப்போசிட் பார்ட்டியாக கூட இருக்கட்டும், தன்னை அவமானப்படுத்தவனுங்களாக கூட இருக்கட்டும், ஒஸ்ட்டாக அவமானப்படுத்தவனுங்களாக கூட இருக்கட்டும், அவங்களுக்கு உடம்பு ஆபத்து அப்படின்னா அவங்க உடம்பு ஃபிசிக்கலாக ப்ராப்ளம்னா
அவங்களுக்காக எந்த பெரிய டாக்டர்னாலும் பார்க்கலாம், எந்த ஹாஸ்பிட்டல்னாலும் உடனே எட்டுமே அவங்க சேர்த்தணும். கையில் காசு இல்லைனா கூட அப்போதைக்கு இட்டுன்னு போயிட்டு சேர்த்துறதுக்கு அப்புறம் கூட யார்ட்டேனா காசு வாங்கிக்கலாம். அப்போதைக்கு அவங்கள இட்டுன்னு போய் அந்த இடத்துல இது பண்ணுறதுக்கு நம்ம அது அவ்வளோ பெருசாக இன்வால்வ் ஆகிட்டோம்னா அப்புறம் அதுக்கு இவ்வளோ காசு ஆச்சானா அப்புறம் நாளைக்கு நம்மளுக்கு பையனுக்கு ஃபீஸ் காட்ட வேண்டியிருக்குமே, அதில் எடுத்து செலவு பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படி யோசிக்கிறதில்ல. அந்த ஒரு மாதிரி பயங்கரமாக டாக்டர்னா ஹாஸ்பிட்டல்னா ஆழமாக ஏதோ ஒன்று பதிஞ்சிட்டுக்குது அவங்களுக்கு. இந்த உடம்பு விஷயம்னா மட்டும் அந்த அவர்களுடைய பயம்தான் அவருடைய எதிராளிகளுக்கு மிகுந்த முதலீடாக இருக்கின்றது, இருக்க போகிறது. அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அவர் வந்து என்ன பண்ணனா, ஏன்னா ஈவினிங் வந்து டென்டல் கிளினிக் கூட்டின்னு போகணும். கல்யாணம் ஆனதுலேருந்து பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி சொல்லலாம். அசுரனும் அவர் தான், ஹீரோவும் அவர் தான், வில்லனும் அவர் தான் லிஸ்ட்டில் கொண்டு வரலாம் அவரை. ஏன்னா அவருக்கு வந்து என் மேலே இருக்குது வந்து கட்டாயம் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு எண்ணங்குதுன்றதுக்கு அந்த ஸ்தூல ஆத்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இவர் வந்து ஸ்மூத்தாக இருக்காது இவரை கல்யாணம் பண்ணிக்கினா வாழ்க்கைன்றதும் அந்த ஸ்தூல ஆத்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் வேண்டி அது வந்து நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற மாதிரி பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவருக்கு வந்து அதீதமான பயங்கரமான என் மேலே விருப்பம் இருக்குது. ஆனால் ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு மாடர்னாக இருக்க தெரியல, ஒரு அழகான வார்த்தைகளை பேச தெரியல. படிப்பு ஏதோ ஒன்று லா படித்தாச்சு, அவங்க அப்பா லாயர், அவங்க தாத்தா லாயர், எஜுகேட்டட் ஃபேமிலி தான், எல்லாம் இருக்குது. ஆனாலும் அந்த அவங்க அம்மாவனுடைய பழக்க வழக்கங்களால, அவங்க அம்மாவனுடைய ஒரு இதனால் அந்த ஒரு கேரக்டரு மேனரிசம் எல்லாமே உனக்கு எனக்கு நான் விரும்பாத வகையில் ஒரு நம்மலாம் எப்படி கேட்போம், எங்கள் அம்மா வீட்டு ஆளுங்க என்னை வளர்த்த அம்மா எல்லாமே வந்து அந்த இளையராஜா பாட்டாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி காலத்து பாட்டாக இருக்கட்டும், இன்னும் சொன்னப்போனால் என்னை வளர்த்த அம்மா ஹார்மோனியம் கற்றுக்கிட்டு பாட்டுங்களை இன்றைக்கி டேட்டுக்கு வந்த பாட்டுங்களெல்லாம் கூட எழுதி வச்சுக்கிட்டு அதையே அந்த அம்மா பாடுறது வேறு. ஊஞ்சல் ரெடி பண்ணிக்குவாங்க அங்கங்கே, ஒரு பெரிய ஊஞ்சல் ஒன்று, ஒரு சின்ன ஊஞ்சல் ஒன்று, அந்த ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே அதை பாடணுன்றது அந்த சினிமாத்தனமான விஷயங்கள் வந்து கூட வளர்ந்துட்டதுனால எனக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் அவர் இருக்கிறாரு. ஒரு எங்கள் அம்மா வீட்டினுடைய பயாலஜிக்கல் அம்மா வீட்டிலலாம் கூட நிறைய ரசனைகள் உண்டு, ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்குது. எங்கள் அம்மா வீட்டில் கூட ஏன்டா திருவாதிரை திருவோணம் சித்திரையில் பிறக்கலன்னா அவங்க கூட பெண்களை வந்து இதுவாக ட்ரீட் பண்ணுறவங்கள, அதே தெருவுலேயே எல்லா வீட்லேயும் பெண்களை அவங்க மற்றவங்க ட்ரீட் பண்ணுறது வேறு. அந்த வீட்டில் நான் போய் பார்த்து ஒரு வருஷம்தான் அந்த வீட்டில் நான் இருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. அங்கே அவங்க பெண்களை நடத்துகின்ற விதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் நான். அந்த வீட்லேயே வளர்ந்தவங்க கூட அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு பெருமைக்கு வச்சுக்கிட்டாங்க. இப்போது ஒரு பெருமைக்கு சொல்லிக்கிது. நான் வந்து நாங்கள் அப்படிப்பட்டவங்க, நாங்கள் இப்படி வளர்ந்தோம், அப்படி கீழ்ச்சோன்னு சொல்லிக்கிது. ஆனால் அவங்க நிறைய விஷயத்தில் ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த பீரியட் கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். எஸ்பி பாலசுப்ரமணியன் பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ண பீரியடுன்னு சொல்லலாம் அது. அந்த மாதிரி வந்து அந்த வீட்டினுடைய அற்புதமான விஷயங்கள் வந்து என் மனசில் அவங்கள விட, அந்த வீட்லேயே வாழ்ந்தவங்களை விட எனக்கு அதிகமாக பதிஞ்சிருக்குது. அவங்க எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம்லாம் இருந்திருக்கு அவங்கக்கிட்ட அப்படின்னு. அதை கெடுத்து குட்டி சவர் ஆக்குச்சிங்க. அதுக்கு அடுத்துல வந்த தலைமுறையில் வந்ததுங்க வந்து அதை கெடுத்து, ஏன்னா அதுக்கு ஸ்தூல ஆத்மா வந்து தொலைஞ்சுது. அது அந்த வீட்டினுடைய சாபமாக துரதிருஷ்டமாக தெரில. அந்த வீட்டில் வந்து அவ்வளோ நல்ல பழக்க வழக்கங்கள், அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உனக்கு வந்து இந்த இவங்கெல்லாம் உள்ளே வரக்கூடாது, அவங்கெல்லாம் அந்த டம்ளரு தான், இவங்கெல்லாம் இது அப்படின்ற இதுகள்லாம் இல்லை. நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தது. இந்த பெண்களை ஒரு படி கிழவா நடத்துகிற விஷயமே இல்லை. அந்த 3 நட்சத்திரத்தில் பிறக்கவே இல்லையே அங்கே கூட. அந்த மாதிரி அந்த அந்த ஒரு நல்ல குணங்களை இருந்த வீடு, நல்ல அழகாக இருந்த ஒரு விஷயங்களை தற்பெருமைக்கு வச்சுக்கிட்டாங்க. இப்போ அந்த வீட்டில் அந்த ஸ்தூல ஆத்மா வந்ததுனால வந்த வேணா அது ஸ்தூல ஆத்மாவை வந்துடுச்சு. அது எனக்கு ஆப்போசிட்டாக ஸ்தூல ஆத்மாவை இறக்கிட்டதுனால அந்த இதில் அதனுடைய விளைவாக அவங்க வந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க. அந்த ஸ்தூல ஆத்மா ஒருத்தர் உடம்புல இருக்குதுன்னா அவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டமாக அவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய உறவுகளுக்குள்ள எல்லார் இதுலேயுமே அதனுடைய தாக்கம், அந்த வேவ்லென்த்து, அந்த வைப்ரேஷனு, அந்த அந்த பதிவுகள் இருக்கும். அதே டூப்ளிகேட்டு இல்லைனா வந்து சப்சூல ஆத்மா, டூப்ளிகேட் ஆத்மாலாம் வச்சுக்கலாம் நம்ம. அதனுடைய குணங்கள் எங்கெல்லாம் இறங்கிருச்சோ, அந்த ஸ்தூல ஆத்மாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க அந்த ஸ்தூல ஆத்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒன்று தான் இருக்கும். அது ஒன்று தான், ஒருத்தர் உடம்புல தான் இருக்கும். அதை சுற்றி இருக்கிற சப்போர்ட் சிஸ்டமும் சரி, அந்த யார் உடம்புல அது தங்கியிருக்குதோ அவங்க உடம்பு, மனசு, முகம், மேனரிசம் எல்லாத்தையுமே ஒழிச்சிடும். அது யார் உடம்புல அது இருக்குதோ அவங்கள ஒரு சாமிங்காகவே நீங்கள் பார்க்க முடியாது. யார் அவங்கன்னா அவங்க மட்டும் இல்லை, அவங்க அதுக்கு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கிறவங்க, அதனுடைய துணை, இவங்க எல்லாருமே அவங்க வந்து ரொம்ப பிறக்கும்போது ரொம்ப அழகாக கூட பிறந்திருக்கலாம். கல்யாண வயசு வரைக்கும், கல்யாண வயசு ஆகிட்டு ஒரு 10 வருஷம் கூட ரொம்ப அழகாக கூட இருந்திருக்கலாம். அவங்க சினி ஆக்டர் மாதிரி கூட இருந்திருக்கலாம் அவங்க. ஆனால் இந்த 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 அவங்களுடைய குணங்கள் என்ன பண்ணிடுதுன்னா
அவங்களுடைய யார்கிட்டயுமே சோஷியலைஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்களான்னா, அவங்க ஒரு அப்நார்மலாக இருக்கிற மாரி, அவங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் டிஸார்டர் இருக்கிற மாரி நீங்க பார்க்கலாம். அதாவது வந்து ஒரு சமுதாயத்தில அவங்க மூவ் பண்ணுறது, பழகுறது எல்லாமே ஒரு சைக்காலஜிக்கல் டிஸார்டர் ஆனவங்க மாரி, அவங்களுடைய எல்லா பழக்கவழக்கங்கள்லையுமே ஒரு அழகான ஒரு சோஷியலிசம் இருக்காது. அதுவும் இருக்கு. அப்புறம் அவங்க உடம்ப நாசனம் பண்ணுது அது. அதையும் நான் கவனிச்சேன். அவங்க உடம்ப வேறு வகையில ஒரு பெரிய உடம்பு வந்து ஒரு பெரிய இதில நாசனம் பண்ணிடுது அவங்க உடம்பையே. அது எந்த இடத்துல வந்து அதுதானே உங்களுக்கு இது, அந்த பார்ட் அதில போய் உட்கார்ந்துட்டு இருக்குன்றதுனால, அந்த கலனை என்ன பண்ணிடுது அது, அந்த உட்கார்ந்துருக்கு அது உள்ளே வச்சிருக்குது, அந்த ஆப்ஜெக்ட்டை அதுக்குள்ளே வச்சிருக்குதுன்னா, அது சுற்றி இருக்கின்ற கலனை ஸ்பாயில் பண்ணிடுதுன்ற மாரி, அவங்க உடம்பையும் ஸ்பாயில் பண்ணுது அது. சுகபிரம்மர் போகிறாரு மேலே. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்தூல ஆத்மான்றது வந்து அது ஏதோ தனி விஷயம் நான் பேசிகிட்டு இருக்கிறேன்ல, உங்கள் வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சு இருக்குது. நீங்களும் புரிஞ்சுக்கணும். ஹஸ்பண்டுக்கிட்ட டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா எல்லாமே இந்த பெண்களை அடிமைப்படுத்துகிற லிஸ்ட்டில் வந்துடாது. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவருக்கு காலகாலமாக என்கிட்ட ரொம்ப இருக்குது, அஃபெக்ஷன் இருக்குது. இருந்தாலும் அவருக்கு என்கிட்ட அன்பு பெறது எப்படின்னு தெரியல, அவருக்கு தெரியவே இல்லை. அதுக்காக அவர் எடுக்கிற ஸ்டாண்டெல்லாம் என்னை இன்னும் தூரம் தான் போக வைக்குது. நானே சொல்லி கொடுத்துக்கும் பார்க்குறேன். நீ இப்படியெல்லாம் இருந்தால் நான் எனக்கு பெட்டராக ஃபீல் ஆகும்னு சொல்லி கூட பார்க்குறேன். ஆனால் முடியல. ஆனால் என்ன ஆகுதுன்னா, குழந்தை பிறந்த பின்னாடி அந்த குழந்தைக்கு சில பொருட்கள் வேணும்னா அவர்கிட்ட தான் நான் கேட்கணும். அந்த தேவைக்காக வேண்டி நான் வந்து அவர்கிட்ட போகிறதுனால அவர் கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டார். உனக்கு அந்த குழந்தைக்காக வேண்டி அவர்கிட்ட நான் பேச வேண்டிய சூழ்நிலை, அந்த குழந்தைக்காக வேண்டி அவர்கள் நான் டிபெண்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை போயிட்டதுனால அவர் கொஞ்சம் ஆசுவாசம் ஆகிட்டாரோ தவிர, பேசிக்காக சில குணங்கள் அவருக்கு ஜென்மமாக இந்திய ஆண்களுக்கு ஊறிட்ட சில விஷயங்கள் இருக்கும். பெண்களை அடிமைப்படுத்தணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. ஆனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ண விஷயங்கள் இருக்குதுல்ல சமுதாயத்தில், அந்த விஷயங்கள் அவங்க உடம்புல பதிஞ்சு போயிருக்கும். அதனால் எல்லாத்தையுமே அந்த பெண்களை அடிமைப்படுத்துகிற லிஸ்ட்டில் நீங்கள் கொண்டு வந்துடக்கூடாது. இதனால் எனக்கு அந்த விஷால் சார் சொன்ன அந்த திருவாதிரை, அந்த 3 நட்சத்திரம் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் நிறைய வீட்டில், நம்ம வீட்டில் பிறக்க திருவாதிரை, திருவோணம், சித்திரையே இல்லையே, ஆனால் இவர் ரொம்ப படுத்துறாரு நம்மளன்னு தோணும் உங்களுக்கு. அதுதான் இப்போ எனக்கு புரியுது பாரு, ஏன் இந்த வீட்டில் பிறக்கலன்னா அவர் பண்ணது வந்து அந்த பெண்களை அடிமைப்படுத்தணுன்ற விஷயம்லாம் கிடையாது. இப்போ கூட இன்றைக்கி எனக்கு வந்து பல் டாக்டர்கிட்ட நான் போகணும். அம்மாவுக்கு, என்னுடைய வளர்த்த அம்மாவுடைய நினைவு நாள் இன்றைக்கி. அந்த அம்மாவுக்கு இந்த கடையில் ஒன்று பிடிக்கும், அதை கிளிப்பு காமிக்கிறேன் பாருங்கள் சின்னதாக. அதில் அந்த அம்மாவுக்கு நான் நிவேதனை வச்சுருக்கேன். அந்த கிளிப்ஸ் எல்லாம் அதுக்கு அடுத்து வரும், அதை பாருங்கள். அந்த இதில் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு எங்கள் சைடில் எல்லாமே, அது ஆந்திராவில் கூட கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். அது அந்த தமிழ்நாட்டிலையும் ஃபேமஸ் போல் இருக்குது. அந்த 3 வகை, அந்த பச்சையாக இருக்கும் காயா தக்காளி, அதையும் பச்சை மிளகா, மாங்காய், பச்சை கலர் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு துவரம்பருப்பு, வெந்த துவரம்பருப்பு போட்டு பச்சை மிளகாய் போட்டு மசியல் பண்ணுறது அது ரொம்ப பிடிக்கும். அதையே போட்டு சாதம் வச்சு வாழைக்காய் ஃப்ரை பண்ணி கூட ஒரு ஆப்பிள் மட்டும் வச்சு பண்ணேன். இன்றைக்கி தான் போயிட்டு நான் இது பார்த்தேன், எந்த திதின்னு பார்த்து அது திதிப்படி பண்ணலான்னு நினைப்பேன். சரி போயிட்டு இப்போ செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா 2014 போனது அந்தம்மா, தை மாதம் போனது. என்னடா திதின்னு பார்த்தா சதுர்த்தியில் போயிருக்காங்க, வளப்பிறை சதுர்த்தியில் போயிருக்காங்க. சரி அது வியாழக்கிழமை தானே வருது, அன்றைக்கி கூட நம்ம எதனா ஒரு யாருக்கான சாப்பாடு கொடுக்குறதோ இல்லை ஸ்வீட் பண்ணி வச்சுக்கலான்னு இன்றைக்கி சும்மா ஆப்பிள் வச்சு அதை கும்பிடலான்னு கும்பிட்டேன். என்னடா இன்னொரு முக்கியமான விஷயம் அதை நான் கொண்டு வரேன் அந்த மேட்ருன்னா, இவர் விஷால் சார் சொன்னார் பாருங்கள், குரு கர்மா இருக்கிறவங்கெல்லாம் 3 பேர். அவங்க வந்து உத்திராடம் நட்சத்திரம், இது என்னது உத்திராடம் நட்சத்திரம், ஹஸ்தம் நட்சத்திரம், இன்னொரு நட்சத்திரம், இதுங்கெல்லாம் வந்து உங்களுக்கு 3 இது குரு கர்மா. இவங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு ஆகாது அப்படின்னா, யாரெல்லாம் ஆகாதில்ல, யாரால் ரொம்ப ரொம்ப அவஸ்தையும், எந்த நட்சத்திரத்தினால ரொம்ப நல்லதும், எந்த நட்சத்திரத்தினால ரொம்ப கெட்டதும் நடக்கும்னா 3 சொல்லியிருப்பார். புனர்பூசம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இதில் விசாகத்தை நான் ரொம்ப, எனக்கு விசாகத்தை கனெக்ஷனே வரல இது வரைக்கும். ரொம்ப ஒன்று ஒட்டன் சித்திரம், ராமசாமி சித்திரம், விசாக நட்சத்திரம், ஒரு சித்தராக அவரை கும்புறது ஒன்று தான் இது வரைக்கும் நான் பார்த்தது. இந்த விசாக கனெக்ஷன் இன்னும் எனக்கு ஒருவேளை ஏற்கனவே எனக்கு வந்தது எனக்கு தெரியாமக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனால் பூரட்டாதின்னு சொல்லுவோம் பாருங்கள், கனகம்பட்டி பழனிசாமியும் இது ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி பூரட்டாதி, அப்புறம் அந்த யாழ்ப்பாணம் கடையீர் சித்தர் அவரும் பூரட்டாதி. அவர் பேர் நான் 369 முறை எழுதும்போது தான் ஒரு வேலை கிடைக்கிற விஷயம் ஒன்று நடந்தது உங்களுக்கு. அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்குரியவர் தானே அந்த குரு, அதனால் அது எழுதுகிறேன். அப்போ அந்த பூரட்டாதி அந்த மாதிரி அந்த பூரட்டாதி நட்சத்திரம் சம்மந்தமாக இருக்குதுன்ற மாதிரி
மிகுந்த வலியை கொடுக்குறதும் அந்த புரட்டாதி நட்சத்திரம், மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குறதும் அந்த புரட்டாதி நட்சத்திரத்தோட லிஸ்ட்டில் அது இருக்குதுன்றதுல இன்னொரு சாட்சி இன்றைக்கி தான் அதை கவனிச்சேன். அது என்னதுன்னா, எங்கள் அம்மா வந்து போனாங்க பார்த்தீங்களா 2014 பிப்ரவரி 3ஆம் தேதி போனாங்க பார்த்தீங்களா, அன்றைக்கி வந்து புரட்டாதி நட்சத்திரம் தான். புரட்டாதி நட்சத்திரம் அன்றைக்கி மிகுந்த வலியில் நான் ஃபீல் பண்ணியிருப்பேன். எக்ஸ்ட்ரீம் பெயின் தானே என் மனசில் நான் ஃபீல் பண்ணியிருப்பேன். அன்றைக்கி புரட்டாதி நட்சத்திரமாக இருக்குது. அப்போ எவ்வளவு அந்த நட்சத்திர விஷயங்களுக்கு எவ்வளோ இது பாருங்கள். ஒரு பக்கம் அந்த கர்ம தொடர்பு அப்படி பார்க்கணும், இன்னொரு பக்கம் இந்த வீட்டிலலாம் பெண்களை அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுற விதம் இதுங்கெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் இது பிறக்கொண்டதோடு நிறுத்திக்கூடாது. ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அந்த சமயத்தில் இவர் பெல் அடிச்சிட்டனால அந்த விஷயம் பாதியில் நிறுத்திட்டேன். ஒரு மாமியாருக்கு தன்னுடைய வீட்டு மருமகளுங்களை தப்பாக ட்ரீட் பண்ணுறது விஷயம் தானே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போது அதில் அந்த 2 பேரில் ஒரு மருமகளை பிடிக்கலன்றதுக்காக அவங்கள வயிற்றில் பிறந்த பொண்ணுங்க லவ் பண்ணுறாங்க, இல்லைன்னா ஏதோ ஒன்று பையனோ பொண்ணோ லவ் பண்ணுறாங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து போகிறாங்கன்றத அதை நக்கலாக சொல்கிறது, அப்படி கேலி பண்ணுறது. கல்யாணத்துக்கு முன்னாடி போய் வரலாமா, கையை காலை வச்சுன்னு சும்மாவாக இருப்பான் அவன், கையை காலை வச்சுன்னு சும்மாவாக இருப்பாங்க, டச்சிங் நடக்கும்ன்றதுக்கு சொல்கிறது அந்த நக்கலை. அப்படி சொன்னால் என்ன ஆகும்னா, இது இப்போ அந்த மருமகளோட மனசு வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு வகையில் நீ அதை நோகடிக்கணும் தான் சொல்கிற. இது என்ன மாதிரி ஆகும் பின்னாடி காலத்தில் என்ன ஆகும்னா, பேரம்பேத்தி காலத்தில் லிவிங் டுகெதரே இருக்கிற மாதிரி ஆகும். இல்லை இப்போவே லிவிங் டுகெதரில் இருக்கிற மாதிரி அந்த யார் நக்கல் பண்ணாங்களோ அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்களே லிவிங் டுகெதரில் இருந்திருக்கலாம், இனிமேல்ட்டு ஃப்யூச்சரில் இருக்க போகலாம், இல்லை ஏற்கனவே இருந்திருக்கலாம். ஆனால் நீ சும்மா ஒரு வீட்டுக்கு வந்து போனதையே கமெண்ட் பண்ணியிருப்ப. இந்த பெண் பாவன்றதோடு நிறுத்திட்டார் அவர். அதில் இந்த 3 நட்சத்திரன்றதோடு நிறுத்துறாரு அவர். அது பெண்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்றதோடு நிறுத்திடுறாரு அவர். நான் சொல்கிறேன்ல, பல கால கதைங்களை பார்த்துட்டு வரேன். நான் வழியேற லிஸ்ட்டாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன்ல. எந்த வீட்டில் வந்து ஒரு பொண்ணு ஏதோ ஒன்று ஒரு பையன் கூட கொஞ்ச நாள் பேசிட்டாங்கன்றதுக்காக அந்த வீட்டில் ஒரு பயங்கரமான அமக்கலம் நடக்குதோ, அந்த வீட்டில் அடுத்த தலைமுறையிலையோ இல்லை அதே வீட்லேயோ அதே மாதிரி ஒரு லவ் பண்ணுறதோ, இல்லை ஒரு பையன் கூட கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தாங்க, அதனால் அது ஒரு பெரிய கான்ட்ரோவர்ஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சேம் விஷயம் நடந்துடும். அது காலகாலமாக நம்ம பார்த்துட்டே வரும்போது நம்மளுக்கு அது வந்து புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் அது தண்டனையாக அது நடக்கும் உங்களுக்கு. சில சமயம் என்ன நடக்கும்னா, அந்த தண்டனை நம்மளுக்கு நடந்துன்றதுன்னே தெரியாமல் இருப்பாங்க. அவங்க தெரியாமல் அடுத்தவங்களை கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கான தண்டனை தனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ற விஷயமே அவங்களுக்கு தெரியாமல் இருப்பாங்க. அதுதான் இருக்கிறதுலே பயங்கரமான தண்டனை. உலகத்தில் பயங்கரமான தண்டனை என்னென்னா, நம்ம இன்றைக்கி இந்த டேட்டில் இதை பேசினோம், அதனால் அவங்க மனசு அவ்வளோ வலிச்சுது, அதுக்கான தண்டனை அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ற விஷயம் அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும். இதெல்லாம் பெண் பாவம் லிஸ்ட்டில் சும்மா வந்து பெண்களை அடிமைப்படுத்துறது, மட்டம் தட்டுறது மட்டும்லாம் எடுத்துக்க முடியாது கனவுல. விதவிதமாக பெண்களை அடிமைப்படுத்துதுன்றது அந்த புருஷனுக்கு மட்டும் வராதது. அந்த மாமியாராக இருக்கட்டும், நாத்தனாராக இருக்கட்டும், அந்த வீட்டில் இருக்கிறவங்க மொத்த பேரும் அந்த வீட்டுக்கு வந்த பெண்ணை மனசு வலிக்க பண்ணால் அதுக்கு யார் வலிக்க செய்தாரோ, அது அந்த வீட்டில் பிறந்த பொண்ணு வேறு இடத்துல கல்யாணம் பண்ணின்னு போய் அப்பப்போ வர நாத்தனாராக கூட இருக்கட்டும், அந்த வீட்டு பெண்ணை வந்த பெண்ணை தேவையில்லாமல் சும்மாவே வம்புக்கு வலித்த பெண்கள் அதே எந்த வகையில் அவர்களை வம்பு செய்தார்களோ, எந்த வகையில் அவர்களை பிரச்சனை கொடுத்தார்களோ, பெண் பாவம் என்று சொல்கின்ற எந்த வகையில் அவர்களை பண்ணாங்களோ, அவங்க வீட்டினுடைய இந்த தலைமுறை வாரிசுக்கோ அல்லது அதுக்கு அடுத்த தலைமுறை பேரம்பேத்தி சமயத்துலேயோ வேற்று ஜாதியில் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது ஒரு விஷயம் நம்ம ஃபேமிலியில் நடக்கலை அப்படின்னு ஆணவம் கொண்டு யார் கல்யாணம் பண்ணிக்கினாங்களோ அவங்க எதிர்க்கவே மிக மட்டமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி சொல்லியிருக்கலாம். அது என்ன ஆகும்னா, பேரம்பேத்தி காலத்தில் அவங்க எந்த வேற்று ஜாதியில் கல்யாணம் பண்ணிக்கினாங்க, தன்னை விட தாழ்த்தப்பட்ட ஜாதியில் கல்யாணம் பண்ணிக்கினாங்க, இல்லை அவங்களுடைய வர்ணாசிரம இதில் வந்து அவங்க டார்க்காக இருந்தாங்க, இல்லை அவங்க பார்க்குறதுக்கு ஃபிசிக்கலாக இப்படி இருந்தாங்க, அவங்க இந்த இடத்துல அசிங்கமாக இருந்துச்சு அவங்க இப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, அந்த விஷயம் அவங்களுடைய இன்றைய தலைமுறையிலையோ அதுக்கு அடுத்த தலைமுறையிலையோ அவங்க யாரை ரொம்ப விரும்புகிறார்களோ அந்த குழந்தைக்கே அந்த மகளுக்கே அது நேரும். அதுதான் அதுக்கு வந்து தண்டனையை தவிர அதை தான் அவர் கேட்குறாரு. ஆவுடையப்பன் வந்து அதை தான் கேட்குறாரு விஷால் சாரை. அதுக்கான இந்த தலைமுறையிலேயே வந்துருமா இல்லை அதுக்கு அடுத்த தலைமுறையிலேயே வந்துருமான்னு நானே பார்த்துட்டேன். அதை நான் எதுக்காக அந்த பழைய கதைலாம் சொன்னேன், எங்கள் அப்பா என்னுடைய வளர்த்த அப்பா கதைலாம் ஏன் சொன்னேன்னா, அவ்வளோ ஹிஸ்ட்ரி உனக்கு எப்படி தெரியும்னு தோணும் உங்கள் மைண்டில். அதுக்காக தான் அதை கொண்டு வரேன் நான். அவ்வளோ பழைய காலத்து கதையிலேருந்து ஒரு 6-7 தலைமுறை கதைகள் எனக்கு தெரிஞ்சிருக்குது நிறைய.
அதில் என்னெல்லாம் நடக்குதுன்னு வேறு நான் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கிறேன் எல்லாத்தையுமே. இதனால் இவங்க வீட்டில் இது நடந்தது, இதனால் இவங்க வீட்டில் இது நடந்தது அப்படின்னு. எங்கள் அம்மா வீட்டில் பெண்களை விஷயமா இருக்கட்டும், நிறைய விஷயங்களில் நல்ல கொள்கைகள் இருந்துச்சு. நல்ல கொள்கைகள், பல அற்புதமான விஷயங்கள் அந்த தெருவுலேயே. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலேயே ஆல்மோஸ்ட் நிறைய வீட்டில் இல்லாத, இந்தியாவிலே ரொம்ப ஆல்மோஸ்ட் நிறைய இல்லை பழக்கப்படாத சில நல்ல குணங்கள் இருந்தது உங்களுக்கு. நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தது உங்களுக்கு. ஒரு பெண்களை ட்ரீட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இல்லை சமம், ஜாதி சமய வேறுபாடு சமயம், அந்த மாதிரி விஷயங்கள் அவ்வளோ கொள்கைகளை வச்சுருந்த ஆளுங்க வீட்டில் தான் அந்த ஸ்துல ஆத்மா உட்காந்துக்குச்சு. அவங்க போதாத காரம். நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி இந்த ஸ்துல ஆத்மாவையும் நீங்கள் கவனிக்கணும் கூட, யார் உடம்புல இருக்குதுன்னு. இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் என்னை கூட்டின்னு போகிறதுக்கு பல் டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகணும். அதே தான் அவர் மைண்டில் இருக்கும். இந்த வீடியோ போகிறதெல்லாம் அவருக்கு முக்கியம் கிடையாது. அது வீடியோ இன்னதுன்னே தெரியாது முதல்ல அவருக்கு. அவர் பெல் அடிக்கிறாரு. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி நீ ரொம்ப உனக்கு பிரச்சனையாக இருக்கும், வெதர் ரொம்ப சில்லுங்குது ஏசி மாதிரி, அதனால் தரையில் என்ன கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு மேட் வாங்கிட்டு காலாண்ட கம்ப்யூட்டராண்ட போட்டுக்கோ இந்தா அப்படி சொல்லிட்டு, அவர் இவங்க ரூமில் வரும்போதே கை காட்டுவேன். வெளியில் போகுது, உள்ளே வராது, இது உள்ளே வராதுன்னு கையிலேயே சைகை பண்ணுவேன் எப்போவுமே நான். ஆனால் அவர் என்ன மோசமாக பண்ணதெல்லாம் எவ்வளோகுது. அதெல்லாம் அது இந்த கட்டத்துக்கு வந்துட்டேன். இப்போ நான் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். இப்போ அவங்க அப்பா கிடையாது, அவங்க அம்மா கிடையாது, அவங்க அத்தை கிடையாது, அவங்க ஆளுங்க யாருமே கிடையாது இப்போது. அந்த இதில் வேறு நான் என்னை எதிர்ச்சிக்கிட்டோம்னா நான் ஒரு ஆள் விட்டு போயிடணுன்ற பயத்தில் வேறுகிறார் அவர். அதில் நான் என்ன பண்ணுறேன், பழசெல்லாம் நினச்சிக்கிட்டு பழி வாங்கணும்னு பண்ணல. ஆனால் என் கதவு தந்துக்கிட்டே எதுக்குன்னா அந்த பெண் பாவம் லிஸ்ட்டில் அவர் வரமாட்டார்ன்றதுக்காக அந்த கதையை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அந்த மேட் எடுத்துகிட்டு இப்படி உள்ள அவர் இப்படி வரும்போதே எனக்கு இங்கே டிஸ்டர்ப் ஆகுதுன்றதுனால வரவா, நான் இப்போ எதுக்கு வர, நான் வேணுன்னா உங்கள்கிட்ட அப்புறம் கேட்டுக்கிறேன் வெளியிலன்னு சொல்கிறதுக்காக கை காட்டுறேன் வராதுன்னு. அது ஒரு மாதிரி சின்ன பசங்க மாதிரி இது பண்ணார். நான் உனக்கு கால் சில்லுன்னு இருக்கணும், சில்லுன்னு இருக்கும், பல் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தோம், கால் தர சில்லுன்னு இருக்கணும், காலாண்ட நீ மேட் போட்டுன்னு உட்காந்துக்குவேன், மேட் மேலே கால் வச்சுக்கோ தான் புது மேட் வாங்கிட்டு வந்தேன், நீ என்னை வெளியில் போன்னு சொல்கிற அப்படின்னாரு. ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு, ரொம்ப பரிதாபமாக போச்சு எனக்கு. ஆனால் இவரை பரிதாபம்லாம் நீங்கள் படவே முடியாத மாதிரி ஆளையும் நீங்கள் பார்த்துருந்தீங்களன்னா இதெல்லாம் நீங்கள் சட்டை பண்ண மாட்டீங்க, போயிடுவீங்க வேணான்னு. அவ்வளோ வார்த்தைங்களை பேசினவர் தான், அவ்வளோ வார்த்தைங்களை பேசினவர் தான் வச்சுங்க. இன்னும் அதுக்கு மேலே போய் இன்னும் எக்ஸ்ட்ரீம் விஷயம் நான் சொல்கிறதில்ல வீடியோவில். அப்படி பண்ணுறவர் தான் அவர், அப்படி பண்ணுறாரு. ஆனால் இப்போ என்னென்னா பெல் அடித்த உடனே உனக்கு கதவு திறந்து போகும்போது வாசப்படி வரைக்கும் கதவு சாத்திட்டு தான் போகணும். நான் என்ன தான் முக்கியமான உள்ள வேலையாக இருந்தாலும் கதவு சாத்தணும் கரெக்டாக. போகும்போது ப்ளசண்ட்டாக அனுப்பணும். எதனா கேள்வி கேட்கக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. அதை பண்ணமானா அவருக்கு பிடிக்கிறதில்ல. சிலதெல்லாம் இருக்குது அந்த இதில் ஜென்மத்தில் அப்படியே வழியாக நம்ம தொடர் பழக்க வழக்கத்தினால வர்றது. அதெல்லாம் ஊறிட்டு தான் இருக்குது. அதுக்கெல்லாமே டைவர்ஸ் கேட்டுட்ருக்காங்க இப்போ எல்லோரும். அந்த விஷயத்துக்கு எல்லாமே டைவர்ஸ் கேட்டிருக்காங்க. அது இவங்க உடம்புல வந்ததில்லை. அது தொடர்ந்து பூனைங்க, எங்கள் பையன் தான் சொன்னான் அந்த விஷயத்த. பூனைங்க ஒரு இடத்துல மண் கொட்டி வச்சுட்டா 3 நாள் பிறந்த 3 நாளைக்கு தான் அங்கங்கே டாய்லெட் போகும், போகும். 3 days 4 days ஆகிடுச்சேன்னா ஒரு மணல் மாதிரி அதுங்களுக்கு போட்டு வச்சுட்டோம்னா கரெக்டாக அதில் தான் போய்ட்டு உட்காருங்க. அது ஏன்னா வருஷக்கணக்காக 3000 5000 10,000 20,000 வருஷமாக தொடர்ந்து அனிமல்ஸு அதனுடைய டாய்லெட்டையோ அதனுடைய யூரினுடைய ஸ்மெல்லை வச்சு தான் அது இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி புலியோ சிங்கமோ அதை அடித்து சாப்பிடுன்றதுனால அது மணலில் போயிட்டு உட்காந்துட்டா அந்த உள்ளே இறங்கிடும், அதை அப்சர்வ் பண்ணிவிடும். அப்போ அந்த ஸ்மெல் வராது அந்த புலிக்கோ சிங்கத்துக்கோ. அதனால் அதில் மணலில் போயிட்டு உட்காந்துக்கிற ஒரு பழக்கம் அதுக்கு இந்த ஜென்மத்தில் இல்லை, அதுக்கு ஒரு 10,000 20,000 வருஷமாக, அது 1,00,000 வருஷமாக அது உடம்புல பதிஞ்சிடுச்சு. அது பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிறந்த 3 நாள் தான் அது அந்த மாதிரி தரையில் போயிடுது. டைல்ஸில் விட்டால் 5ஆவது நாள் எந்த இடத்துல மணல் கொட்டி வச்சுக்குதோ அந்த இடத்துல போயிடுதுன்னா அதுக்கு காரணம் அதுதான் இந்த ஹஸ்பண்டுங்க விஷயம் கூட. அது இன்றைக்கி நேரத்துக்கு நம்ம மாமியார் சொல்லி கொடுத்து வந்த விஷயம் இல்லை. அது தொடர்ந்து இந்தியாவில் 5,000 வருஷமாக 10,000 வருஷமாக ஃபாலோ பண்ண விஷயம். அது அவங்க இப்படி தான் இருக்கணுன்றது. அதில் இந்த ஐடிக்கு போன பையனா ஆண் பாவம் படத்தில் பார்க்குற மாதிரி நீங்கள் இன்றைக்கி டேட்டுக்கு நீ பார்த்தா கூட உனக்கு சில விஷயங்கள் அவங்க உடம்புல ஊறிட்டுருக்கும் அது ஜென்மத்தில். அந்த விஷயங்களை எடுக்க முடியாது நீ. ஆனால் எனக்கு இது பண்ணுவோன்னே மாத்திரை சாப்பிடு, இன்றைக்கி நைட்டுக்கு நீ சாப்பாடு செய்யாத, நான் இடியாப்பம் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ சீக்கிரம் போய் படுத்துக்கோ, டாக்டர்கிட்ட இன்றைக்கி செகண்ட் சிட்டிங் இன்றைக்கி போயிட்டு வரும்போது நீ இது பண்ணிக்கோ, அதை கேட்குறாங்க. அது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கணும். நம்ம எல்லாத்தையும் பெண் பாவம் அது இவங்க இப்படி தான் ட்ரீட் பண்ணுறதுன்னு சொல்லிட முடியாது நம்ம. இதுலேயே இன்னும் எங்கள் ரிலேஷனில் இன்னொருத்தர் இருக்கிறாரு.
அதெல்லாம் வந்து எப்படின்னா, அந்த ஆண்களே அப்படிதான் அவனுக்கு. நமக்காகவே செலவு டிசைன் பண்ணி தான் அந்த பொம்பளை இருக்கிறா. நம்மளுக்கு செய்யறதுக்காகவே இருக்கிறாங்க. எனக்கு புடிச்ச சாப்பாடு தான் நீ செய்யணும். அதையே உனக்கு புடிச்சதா நீ மாத்திக்கணும். ஆ அப்படின்ற மாரி இருப்பாங்க உனக்கு. நெறைய சாப்பிட்டா அவங்க எதிர்க்கே சாப்பிட முடியாது. நெறைய போட்டு சாப்பிட்டா கூட, இவ்வளோ ஏன் போட்டு சாப்பிட்றன்னுவாங்க. ஆ இது இது கொஞ்சமா சாப்பிட்டாலும் இது பண்ணுவாங்க. அதில வந்து அத சொல்லிக்க முடியாது வெளியில அவங்க. அந்த ஹஸ்பண்ட் எதிர்க்க கூட சாப்பிட கூட பயப்படுறது, ஹஸ்பண்டுக்கு புடிச்சது தான் செய்யறதுன்னு வச்சுக்கிறது. அப்படின்னு அந்த மாரி விஷயங்கள்லாம் உனக்கு அந்த பெண் பாவம் லிஸ்ட்ல வந்துரும். அதெல்லாம் உனக்கு பெண் பாவம் லிஸ்ட்ல வந்துரும். அவங்க அடுத்த தலைமுறையில வரும்போது அவங்க வீட்ல வந்து இந்த திருவாதிரை, திருவோணம், சித்திரையில பொறக்கும். அப்போ இது தெரிஞ்சுக்கலாம். இது பெண் பாவம் லிஸ்ட்டு தான் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் அடுத்தடுத்து 2 கிளிப்பு அம்மாவது காட்டுறேன். இந்த இந்த இவங்க வீட்ல தான் உங்களுக்கு அந்த பெண்ணு வந்து ஆதிக்கம் பண்ணுற விஷயமும் நடக்கும். அதுதான் சண்டையா அது ஒரு இதுவா நடக்கும். அந்த சாபத்தின் விளைவா, அந்த பெண் பாவத்தினுடைய அந்த மன வலியின் காரணமாக நடக்குது தான் அந்த ஆண் பாவம் படத்தில் வர அந்த பொண்ணு மாதிரி நடக்குதும் நடக்கலாம். அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் சொன்ன பாருங்க. நம்ம இந்த மாதிரி கமெண்ட்டுங்கெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா அந்த வீட்டில் ஒரு பெண்ணையோ இதுவையோ அந்த வீட்லேயே வந்து ஒரு கெட்ட பேர் வர மாதிரிலாம் வருது பாருங்கள் உங்களுக்கு. சினிமாவில் மீடியாவிலலாம் வர மாதிரி வருது பாருங்கள். நீங்கள் வந்து அந்த வீட்டினுடைய வந்த பொண்ணையோ எந்த பொண்ணையோ அது அந்த வீட்டினுடைய பெண் பாவமே இல்லை, யாரோ ஒருத்தர் தேவையே இல்லாமல் அவங்க மனசு நோகடிக்கிற மாதிரி அந்த பெண்ணு அவங்க வீட்டினுடைய காதலை பற்றியோ அவங்க வேற்று மதத்தில் கல்யாணம் பண்ணிக்கிற பற்றியோ கமெண்ட் பண்ணி அவங்க மனசு பயங்கரமாக வலிச்சிருச்சு. ஆனால் அது என்ன ஆகும்னா அடுத்த தலைமுறையில் இவங்க இதில் மீடியாவிலலாம் போகிற மாதிரி வைரல் ஆகிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாரு, அதனால் கேலிக்குரிய விஷயமா நடக்குது பாருங்கள். அந்த மாதிரி விஷயத்துலேயே அதெல்லாம் தண்டனையாக வரும் உனக்கு. அதை தான் அவர் கேட்குறாரு. ஆடியோ பண்ண வருது இவர் கேட்குறாரு விஷால் சார் வந்து, அதுக்கு என்ன மாதிரி கர்மாவாக வரும், எந்த மாதிரி தண்டனையாக அது வரும்ன்றது தான் அவர் கேட்குறாரு. இன்னும் நிறைய இருக்குது அது லிஸ்ட்டு. வீடியோ பேசுகிறப்பமா அதுக்கு அடுத்தது நான் எங்கள் அம்மாவுக்காக நான் அந்த பண்ண அந்த ரெசிப்பியும் அது வச்சு கும்பிட்றேன்ல, அது மட்டும் பார்த்துக்கோங்க. பச்சை கத்திரிக்காய், பச்சை மிளகாய், இது வந்து இன்னும் கூட ரொம்ப டார்க் பச்சையாக வந்து ஆல்ரெடி ஒரு முறை செஞ்சுட்டேன் நான். கொஞ்சம் பழுத்து வந்துடுச்சு. இந்த பச்சையில் இருந்தது. இந்த மாதிரி பச்சையில் வாங்கினா தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனாலும் கொஞ்சம் பழுத்தா பரவாயில்ல. ரொம்ப காயாக இருக்கிற பச்சை கலரில் இருக்கிற பச்சை தக்காளி, பச்சை மிளகாய், மாங்காய் எல்லாமே வேக வச்சு கூட கொஞ்சம் துவரம்பருப்பு, வெந்த துவரம்பருப்பு போட்டு மசியல் பண்ணணும். வெந்த துவரம்பருப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். இதையே வந்து தக்காளியினுடைய அளவு அதிகமாக போட்டு பண்ணால் தக்காளி கடையல், கத்திரிக்காயினுடைய அளவு அதிகமாக போட்டு ஒரு வேளை இந்த கத்திரிக்காய் இந்த தக்காளி கிடைக்கலன்னா அதுக்கு பேர் கத்திரிக்காய் கடையல். அந்த மாதிரி வந்து ரொம்ப எங்களுடைய சைடில் வந்து இது ஆந்திராவிலையும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆந்திரா பார்டர், தமிழ்நாடு பார்டர், அந்த மாதிரி தமிழ்நாட்டில் கொஞ்சம் டீப்பான ஏரியாவில் சவுத் சைடில் இது இருக்கான்னு தெரியல. இது கடையல், தக்காளி கடையல், கத்திரிக்காய் கடையல், மாங்காய் கடையல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த 3 காம்பினேஷன் போட்டு பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இது ஒரு என்விலாம் சாப்பிட்டா எங்களுக்கு எவ்வளோ இதுவோ அந்த அளவுக்கு இது மாதிரி விஷயங்கள்னால் நாங்கள் ரொம்ப லைக் பண்ணுவோம். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட் கூட இது. இதுக்கு சைடில் வந்து ஒரு கிழங்கு வறுவல் இல்லைன்னா வாழைக்காய் ஃப்ரை அது மாதிரி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு. இப்போது இது கொஞ்சம் வெந்த பின்னாடி தான் மாங்காய் ரொம்ப போடக்கூடாது. இதில் எந்த டைப் இதுக்குமே வந்து மாங்காய் வந்து இந்த அளவு தான் போடணும். இதுக்கு மேலே ரொம்பலாம் போடக்கூடாது. என்னை வளர்த்த அம்மாவா நினச்ச காக்கா டெய்லியே இப்போல்லாம் இங்கே தான் உட்காந்துட்ருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 வருஷமாகவே இந்த மாதிரி தான் டெய்லியே உட்காந்துட்ருக்கோம் ஃபுல்லாகவே. அது கேட்குறதுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்ட பின்னாடி கூட இப்படி தான் உட்காந்துட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க. என்றைக்கு அதுக்கு நினைவு நாள் வேறு. நான் அது இதுன்னு தான் சொல்லுவேன். அதெல்லாம் அது சொல்கிற நீ ரொம்ப மரியாதை தெரியலலாம் சொல்லாதீங்க. எனக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டா அது இதுன்னு தான் என்னால் சொல்ல முடியுமே. இப்போ எல்லோரும் ஹஸ்பண்டு அவன் வந்தானே சொல்கிறாங்க எல்லாருமே. அந்த மாதிரி தான். இங்கேயோ காலையிலேயே கொடுத்துட்டேன். 7 தான் சாப்பிடும். வேறு எந்த இதுவும் பிடிக்கிறதில்ல. கோவப்படும். வேறு எதனா அந்த காராசு, மிக்சர் இதெல்லாம் ரொம்ப ஆசைப்படுது மற்ற காக்காவங்க. வடை சாப்பிடாத காக்காவே உலகத்தில் கிடையாது. வடை போட்டோன்னா கோவப்படும். அது பக்கத்துலேயே வந்து மற்ற காக்கெல்லாம் சாப்பிட்டு போவோம் அந்த வடையை. கோவமாக உட்காந்துட்டுருக்கோம். அப்புறம் அது 7 போட்ட பின்னாடி சாப்பிடும். சீரகம் தாளித்தோடனே இதில் பூண்டு அப்படியே போட்டிருக்கேன். தலை மட்டும் கட் பண்ணி இது போட்டிருக்கேன். இது பொரிஞ்சோடனே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த பூண்டு மட்டும் போட்டு அதை சூடு ஆறின உடனே மசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வெந்த துவரம்பருப்பு சேர்த்து அப்புறம் அந்த கடுகு சீரகம் ஆயிலும் அது கூட சேர்த்து ஒன்றா கொதிக்க வச்சிடணும். மஞ்சத்தூள் போடணும், அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இதில் இந்த பூண்டை மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டு இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் கடுகு சீரகத்தை. இப்போ வெந்த பருப்பு இதை கொஞ்சம் ரொம்ப இதுவாக மசிக்கக்கூடாது. சும்மா ஒரு இதுவாக தொக்கா ஒரே ஒரு சும்மா ஒரு பல்ஸ் 2 பல்ஸ் விட்டு
இது எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வச்சிட வேண்டியது தான். மஞ்சப்பொடி கொஞ்சம் போடுவேன். இது நல்லா ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுற வரைக்கும் கொதிக்கணும். என்னென்னா அடி பிடிக்கும் பருப்பு, வெந்த பருப்பு இதில் போட்டதுனால. அதனால் இப்படி அடியில் கரண்டி படுற மாதிரி இப்படி பண்ணிகிட்டே இல்லைன்னா அடி பிடிச்சிடும். டிரான்ஸ்பரண்ட்டாக மாதிரி கொதிக்கும் எல்லா பக்கமும் நல்லா. அப்புறம் தான் நிறுத்தணும். இதை சாதத்து கூடவே கொஞ்சம் கலந்து, டெய்லியும் நான் பச்சரிசி சாதம் தான் வைக்கிறேன் ஹஸ்பண்டுக்கு. எனக்கு வேறு ஒரு அரிசி இதை வடித்து சாப்பிடுவேன் நான். ஏன்னா அது என் சாப்பாடு டைம் ஈவினிங் தான் அப்படின்றதுனால நான் கட் பண்ணிவிடுவேன். ஒரு வேளை சாப்பாட்டை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி போட்டுருவேன் அந்த மதிய சாப்பாட்டை. அது டயட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லு, சுகருக்கும் ஹெல்ப்ஃபுல்லு இருக்குது. கேலரி குறைக்கணும். ஆனால் நான் சாதத்தை சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது. அதனால் இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணி, இது கூட வாழைக்காவும் இங்கே ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இதை வச்சு ஆப்பிள் வச்சு கும்பிட்டுட்டு போகிறேன். தேங்காய் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் திதி என்னதுன்னு. சரி 4 நாளைக்கு தான் இருக்குது, அன்றைக்கி உடச்சிட்டு அன்றைக்கி வேணால் ஒரு ஸ்வீட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு.